வணக்கம். நமது டிவியின் மறுபக்கம் நிகழ்ச்சியினூடாக இன்றும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்று ஏப்ரல் 3ஆம் தேதி இன்றும் எமது கைகளுக்கு கிடைக்கப்பெற்ற பத்திரிகைகளின் முன்பக்க செய்திகள் தொடர்பாக விரிவாக ஆராய இருக்கின்றோம். குறிப்பாக இன்றைய நாளை பொறுத்தவரைக்கும் பிரதமர் மோடியின் வருகை அனைத்து பத்திரிகையிலுமே இடம் பிடித்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. நாளைய தினம் பிரதமர் மோடி இலங்கைக்கு விஜயம் மேற்கொள்ள இருக்கின்றார். 6ஆம் தேதி வரை இலங்கையில் தங்கியிருப்பார். அதுவரைக்கும் இலங்கையில் பலத்த பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்திய ராணுவம் இலங்கைக்கு வருகை தந்திருக்கின்றது. இவ்வாறான செய்திகள் இன்றைய முன்பக்கத்தில் இடம் பிடித்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. அதேபோல் எஸ்.எம். ரஞ்சித்திற்கு 16 வருட கடூழிய சிறை என்றவாறு அந்த செய்தி பத்திரிகைகளில் இன்று இடம் பிடித்திருக்கிறது. உங்களுக்கு தெரியும், நேற்றைய தினம் அவருக்கு இந்த சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருந்தது. அதேபோல் மாகாண சபை தேர்தல் தொடர்பாகவும் பல செய்திகள் வெளியாக இருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. மற்றுமாக நேற்றைய தினமும் உள்ளூராட்சி மன்ற நீதிமன்ற நடவடிக்கைகளுக்கு இன்று வரை தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. அந்த செய்திகளும் இன்று இடம் பிடித்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. அதேபோல் சர்வதேசத்தை பொறுத்தவரையில் நிலநடுக்கங்கள் அவ்வப்போது சில நாடுகளில் பதிவாகி வருவதை காணக்கூடியதாக இருக்கிறது. அண்மையில் ஜப்பான் ஒரு அறிக்கையை விட்டிருந்தது. நிலநடுக்கம் ஏற்படலாம், 3 லட்சத்திற்கும் அதிகமானவர்கள் உயிரிழக்கலாம் என்றவாறு ஒரு அறிக்கை விட்டிருந்த சமயத்தில் நேற்றைய தினம் ஜப்பானில் நிலநடுக்கம் பதிவாகி இருக்கிறது. எனினும் அவை தொடர்பான சேத விவரங்கள் குறித்த எந்த தகவலும் வெளியாகவில்லை. அதேபோல் நேற்று பாகிஸ்தானிலும் ஒரு நிலநடுக்கம் பதிவாகி இருக்கிறது. அந்த செய்திகளும் இன்றைய பத்திரிகைகளில் இடம் பிடித்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. இவை தொடர்பாக விரிவாக நாங்கள் ஆராய இருக்கின்றோம். முதலாவதாக யாழ் தினக்குரல் பத்திரிகையின் பிரதான செய்திகளை பார்ப்போமாக இருந்தால், உயர் பாதுகாப்பு வலயத்தில் சிக்கியுள்ள பெலாலி வீதி விடுவிப்பு விரைவில் சாத்தியம் என்றவாறு பிரதான செய்தியாக இந்த செய்தி அந்த புகைப்படத்துடன் வெளியாக இருக்கின்றது. பூர்வாங்க நடவடிக்கைகள் ஆரம்பம், ஜனாதிபதி பிரதமர் வருகையுடன் சாத்தியம் என்றவாறு அந்த செய்தி காணப்படுகின்றது. அதேபோல் பிரதமர் மோடியின் வருகையை முன்னிட்டு கொழும்பு அனுராதபுரத்தில் வரலாறு காணாத பாதுகாப்பு என்றவாறு கட்டமிடப்பட்ட செய்தி வெளியாக இருக்கிறது. இந்தியாவிலிருந்து விசேட பாதுகாப்பு படை குழுவினர் இலங்கைக்கு வருகை என்றவாறு அந்த செய்தி காணப்படுகின்றது. அதேபோல் இன்னும் ஒரு செய்தியாக குடிவரவு குடியகழ்வு அலுவலகத்தை யாழ்ப்பாணத்தில் அமைக்க அமைச்சரவை அங்கீகாரம் என்ற செய்தி காணப்படுகின்றது. நேற்றைய தினம் அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜெயதீச இந்த விடயத்தினை குறிப்பிட்டிருந்தார். அந்த செய்திகளும் இன்றைய பத்திரிகைகளில் வெளியாக இருக்கிறது. அதேபோல் யாழ் தினக்குரல் பத்திரிகையில் தனியார் துறை சம்பள அதிகரிப்பு, சட்ட திருத்தத்தை செய்ய தொழில் அமைச்சு தீர்மானம் என்ற செய்தி காணப்படுகின்றது. அதேபோல் புதிய அரசியலமைப்பு உருவாக்கம் உடனடியாக சாத்தியம் இல்லையாம், 5 ஆண்டுகளில் நிச்சயம் என்கின்றார் நீதி அமைச்சர் என்றவாறு அவரது நிழல் படத்துடன் அந்த செய்தி காணப்படுகின்றது. அதேபோல் அரசாங்கத்தின் நல்லதொரு திட்டம் தொடர்பான செய்தி வழியாக இருக்கிறது. மலிவான விலையில் சத்தான உணவுகள், அரசின் புதிய திட்டம் நேற்று ஆரம்பம் என்ற செய்தி வெளியாக இருக்கிறது. அதேபோல் இந்திய மீனவர்களின் அத்துமீறல்களே வடமாகாண கடற்றொழிலாளர்களின் பொருளாதார நெளிவுக்கு காரணம் என்கின்றார் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் என்ற செய்தி காணப்படுகின்றது. அதேபோல் தேசபந்துவுக்கு எதிரான பிரேரணை 8ஆம் தேதி பாராளுமன்றத்தில் சமர்ப்பிப்பதற்கு தீர்மானம் என்றவாறு ஒரு செய்தி காணப்படுகின்றது. இவைதான் இன்று யாழ் தினக்குரல் பத்திரிகையின் முன்பக்கத்தில் இடம்பெற்ற செய்திகளாக இருக்கின்றன. அடுத்ததாக இன்றைய தினம் வெலம்புரி பத்திரிகையின் பிரதான செய்திகள் என்னென்ன இடம் பிடித்திருக்கின்றன என்று பார்ப்போமாக இருந்தால், மோடி நாளை இலங்கை விஜயம், நாடு முழுவதும் பாதுகாப்பு அதிகரிப்பு என்ற செய்தி காணப்படுகிறது. பாரத பிரதமர் மோடி 2 நாட்கள் அரசு முறை பயணமாக நாளை வெள்ளிக்கிழமை இலங்கைக்கு விஜயம் செய்ய உள்ளார். மோடியின் வருகையை முன்னிட்டு நாடு முழுவதும் பலத்த பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது என்ற செய்தி 2ஆம் பக்கத்திற்கு செல்வதை காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்ததாக சில உள்ளூராட்சி மன்றங்களுக்கான தேர்தல் நடவடிக்கைகளுக்கு தடை நீடிப்பு, அசல் பிறப்பு சான்றிதழ்கள் சமர்ப்பிக்கப்பட்ட வேட்பு மனுக்களை ஏற்க உத்தரவு என்ற செய்தி காணப்படுகிறது. நேற்றைய தினமும் இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பாக நேற்றைய தினமும் நீதிமன்ற நடவடிக்கைகள் இடம்பெற்றிருந்தன. இதன் போதுதான் இன்று வரை அதற்கு தற்காலிக தடை விதிப்பதாக நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. அதேபோல் அசல் பிறப்பு சான்றிதழ் சமர்ப்பிக்கப்பட்ட வேட்பு மனுக்களையும் ஏற்குமாறும் நீதிமன்றம் தெரிவித்திருந்தது. அது தொடர்பான செய்திகளும் வெளியாக இருக்கின்றன. 9ஆம் தேதி வரை வடக்கில் மழை தொடரும்
தொடரும் என்ற ஒரு செய்தி காணப்படுகின்றது. அதேபோல் குடிவரவு குடியகழ்வு திணைக்களத்தை யாழில் இம்மாத இறுதிக்குள் நிறுவுவதற்கு தீர்மானம். அமைச்சரவை முடிவுகளுக்கு அமைய இந்த மாத இறுதிக்குள் யாழ்ப்பாணத்தில் பாஸ்போர்ட் ஆபீஸ் வரப்போது அந்த செய்தியும் வெளியாக இருக்கிறது. அதேபோல் நீதி அமைச்சர் இன்று யாழிற்கு விஜயம். திஸ்ஸ விகாரை தொடர்பில் கலந்துரையாடலில் ஈடுபடுவார் என்ற செய்தி காணப்படுகிறது. உங்களுக்கு தெரியும், இந்த திஸ்ஸ விகாரை தொடர்பாக அண்மை காலமாகவே பேசப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் இன்றைய தினம் நீதி அமைச்சர் யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் மேற்கொண்டு திஸ்ஸ விகாரைக்கு விஜயம் மேற்கொள்ள இருக்கின்றார். நேரடியாக இது தொடர்பான கலந்துரையாடலில் ஈடுபட இருப்பதாக அந்த செய்தி காணப்படுகின்றது. அதேபோல் இனப்படுகொலையாளிகளை அரசு பாதுகாக்கின்றது, ஸ்ரீதரன் எம்பி குற்றச்சாட்டு என்ற செய்தி கட்டமிடப்பட்ட செய்தியாக ஸ்ரீதரன் எம்பியின் நிழல் படத்துடன் வெளியாகி இருக்கிறது. அதேபோல் மற்றொரு செய்தி, மீனவர்கள் பிரச்சினைக்கு தீர்வு வழங்க வேண்டும், கடற்றொழிலாளர் சங்கம் பாரத பிரதமரிடம் கோரிக்கை என்ற செய்தி காணப்படுகின்றது. பாரத பிரதமர் வர இருக்கின்ற நிலையில் யாழ்ப்பாணத்திற்கும் விஜயம் மேற்கொள்வார் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இதன்போது கடற்றொழிலாளர் பிரச்சனைகள் தொடர்பாக பேசப்படும் என்று சொல்லப்படுகின்றது. அதேபோல் இன்னும் ஒரு செய்தியாக, பற்பசையினுள் போதைப்பொருள் வவுனியாவில் 2 கைது என்ற ஒரு கட்டமிடப்பட்ட செய்தி வெளியாக இருக்கிறது. இவைதான் இன்று வலம்புரி பத்திரிகையில் வெளியாகிய செய்திகளாக இருக்கின்றன. இவை இவ்வாறு இருக்க இன்றைய உதயன் பத்திரிகையிலும் பாரத பிரதமரின் இலங்கை விஜயம் தொடர்பான பல செய்திகள் காணப்படுகின்றன. குறிப்பாக நேற்றைய தினம் இந்திய தமிழக சட்டசபையில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருந்தது. அவை தொடர்பான செய்தியும் இன்றைய உதயன் பத்திரிகையின் பிரதான செய்தியாக தள்ளிவிடப்பட்டிருக்கிறது. இலங்கையிடமிருந்து கச்சத்தீவை மீட்கவும் தமிழக சட்டசபையில் தீர்மானம். இலங்கைக்கு வழங்கப்பட்ட கச்சத்தீவை விரைவில் மீட்டெடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி தமிழக சட்டசபையில் நேற்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருப்பதாக அந்த செய்தி 11ஆம் பக்கத்தில் தொடர்வதை காணக்கூடியதாக இருக்கிறது. அதேபோல் மோடியின் வருகையால் பாதுகாப்பு அதிஉச்சம், இந்தியாவிலிருந்து சிறப்பு குழு வருகை என்ற செய்தி இடம் பிடித்திருக்கிறது. முன்னாள் இராணுவ தளபதிகளுக்கு பிரிட்டனின் தடை தொடர்பில் ஆராய்வதற்கு தனி குழு என்ற செய்தி வெளியாக இருக்கிறது. அதேபோல் பிரதமர் மோடியின் பயணத்தில் இந்தியாவுடன் ஒப்பந்தங்கள், அரசாங்கம் அறிவிப்பு என்ற செய்தியும் வெளியாகி இருக்கிறது. அதேபோல் தென்னக்கோனுக்கு எதிரான பிரேரணை ஏப்ரல் 8 என்ற செய்தி வெளியாக இருக்கிறது. வடக்கு கிழக்கு அபிவிருத்தி 8 ஆண்டுகளுக்கு $500 மில்லியன் உலக வங்கி வழங்கும் என்ற செய்தி வெளியாக இருக்கிறது. உண்மை பிரதிகள் உள்ள வேட்புமனுக்களை ஏற்குமாறு நீதிமன்றம் நேற்று உத்தரவு என்ற செய்தி வெளியாக இருக்கிறது. வயிற்றோட்டம் ஏற்பட்டு பச்சிளம் சிசு உயிரிழப்பு என்ற செய்தி வெளியாக இருக்கிறது. யாழ்ப்பாணத்தில் பிறந்து 43 நாட்களான பெண் சிசு ஒன்று வயிற்றோட்டம் ஏற்பட்டு உயிரிழந்த சம்பவம் பதிவாகி இருக்கிறது. அந்த செய்தியும் வெளியாக இருக்கிறது. அதேபோல் யாழ் மாவட்ட செயலகத்தில் குடிவரவு குடியகழ்வு சேவை விரைவில் ஆரம்பமாகும், அமைச்சர் அறிவிப்பு என்ற செய்தியும் இன்றைய உதயன் பத்திரிகையில் வெளியாகி இருக்கிறது. தொடர்ந்து வீரகேசரி பத்திரிகையை பார்ப்போமாக இருந்தால், வடமத்திய மாகாண முன்னாள் முதலமைச்சர் எம் ரஞ்சித்திற்கு கடூழிய சிறை, பிரத்யேக செயலாளராக செயற்பட்ட மைதுனிக்கும் தண்டனை, கொழும்பு மேல் நீதிமன்றம் தீர்ப்பு என்ற செய்தி அவர்களின் நிழல் படத்துடன் வெளியாக இருக்கிறது. இந்த செய்திதான் வீரகேசரி பத்திரிகையின் இன்றைய பிரதான செய்தியாக இருக்கிறது. அதேபோல் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் விவகாரம், நீதிமன்ற தடை உத்தரவு இன்று வரை மீள நீடிப்பு என்ற செய்தியும், சுதந்திர சதுக்கத்தில் நாளை பிரதமர் மோடிக்கு வரவேற்பு என்ற செய்தியும், அருண் தம்பிமுத்து கைது என்ற செய்தியும் வெளியாக இருக்கிறது. அதேபோல் யாழில் குடிவரவு குடியகழ்வு அலுவலகம் என்ற செய்தி மாத இறுதிக்குள் நிறுவப்படும் என்ற செய்தி காணப்படுகின்றது. இலங்கை இந்தியா 8 ஒப்பந்தங்களில் கைச்சாத்திட ஏற்பாடு, கூட்டறிக்கையும் வெளியாகும் என்ற செய்தி காணப்படுகின்றது. அதேபோல் பிரதமர் மோடியின் இலங்கை விஜயத்தின் போது இந்திய திட்டங்களை இரத்து செய்வது பொருத்தமற்றது என்பது தொடர்பாக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே கருத்து தெரிவிப்பது தொடர்பாக ஒரு செய்தி வெளியாக இருக்கிறது. அதேபோல் மாகாண சபை தேர்தல் எப்போது நடைபெறும், இந்த மாகாண சபை தேர்தல் தொடர்பாக தற்போது பேசு பொருளாகி இருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். மாகாண சபை தேர்தல் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நிறைவடைந்த பின்னர் நிறைவடையும் நடைபெறும் என முன்னதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. எனினும் இந்த வருடம் இல்ல, அடுத்த வருடம்தான் நடைபெறும் என்றவாறு அந்த பேச்சுக்கள் தற்போது இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் தான் மாகாண சபை தேர்தல் எப்போது நடைபெறும், சுமந்திரனின் தனிநபர் பிரேரணையை ஆராயுங்கள் என்கின்றார் எஸ்பி என்ற செய்தி வெளியாக இருக்கிறது. கச்சத்தீவை மீட்கும் முதல்வரின் தீர்மானம் தமிழக சட்டசபையில் நிறைவேற்றம் என்ற செய்தியும் இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் வெளியாக இருக்கிறது. அதேபோல் 30 லட்சம் வாக்காளர் அட்டைகள் என்று தலைப்பிடப்பட்ட ஒரு செய்தியும் இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் வெளியாக இருக்கிறது.
இன்றைய பத்திரிகையில் பிரதான செய்திகளாக காணக்கூடியதாக இருந்தது பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் விஜயம் தொடர்பாக. நாளைய தினம் அவர் இலங்கைக்கு விஜயம் மேற்கொள்ள இருக்கின்றார். எதிர்வரும் 6ஆம் தேதி வரை இலங்கையில் தங்கியிருப்பார் என சொல்லப்படுகின்றது. இந்த நிலையில் அவர் நாட்டின் அனுராதபுரம் ஸ்ரீ மகாபோதிக்கு விஜயம் மேற்கொள்ள இருக்கின்றார். இந்த நிலையில் கொழும்பு மற்றும் அனுராதபுரத்தில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. அவ்வப்போது 4ஆம் மற்றும் 5ஆம் தேதிகளில் சில வீதிகள் மூடப்படும் என நேற்றைய தினம் இலங்கை போலீஸ் அறிவித்திருந்தது. அது மாத்திரமல்ல, பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் விஜயத்தின் போது 8 ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடப்பட உள்ளதாக சொல்லப்படுகின்றது. அந்த அறிக்கைகள் கூட அரசாங்கத்தினால் வெளியிடப்படும் என்ற செய்தியும் வெளியாக இருக்கிறது. அதேபோல் பாரத பிரதமர் நரேந்திர மோடி சில திட்டங்களை ஆரம்பித்து வைக்க இருப்பதாக சொல்லப்படுகின்றது. தமிழக அரசியல் பிரதிநிதிகள், தமிழ் தலைவர்கள் சிலர் கடற்றொழில் பிரச்சினை தொடர்பாக பேசுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. யாழ்ப்பாண மீனவ சமூகமும் சில கோரிக்கைகளை பாரத பிரதமரிடம் முன்வைக்க உள்ளதாக சொல்லப்படுகின்றது. இப்படி பல சம்பவங்கள் நிறைவேற காத்திருக்கின்றன. அது மாத்திரமல்ல, பாரத பிரதமர், இலங்கை பிரதமர் மற்றும் ஜனாதிபதி சில முக்கிய தலைவர்களுடன் பேச்சுவார்த்தைகளிலும் ஈடுபடுவார் என்ற செய்திகளும் இன்றைய பத்திரிகையில் இடம் பிடித்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. இவைதான் இன்று முதுகரங்களுக்கு கிடைக்கப்பெற்ற பத்திரிகைகளின் பிரதான முன்பக்க செய்திகளாக இருக்கின்றன. மீண்டும் நாளை மற்றொரு மறுபக்கம் நிகழ்ச்சியினூடாக உங்களை நான் சந்திக்கின்றேன். வணக்கம்.